ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். சரியா? சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லணும். நல்லா இருக்கீங்களா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். சரியா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு சரி லாங் வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நைட்டுங்க செம்ம இடிங்க. இந்த மாதிரி இடி நான் எப்பவுமே பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ ஒரு பெரிய இடி. டமார் டுமீர் டமார் டுமீர்னு போச்சுடா. ஈரான்ல எங்கேயோ குண்டு போடுறேன் கிண்டு போடுறேன் நானுங்க. அதை இங்க போட்டானுங்க போல இருக்கு. போச்சு, நம்ம சோழிய முடிச்சு விட போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல அப்படியே ஒரு வந்துருச்சுங்க. எப்படின்னா, தூங்கிக்கிட்டே இருக்கிற, நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு டமார் டமார்னு சவுண்டு கேட்குது. அதாவது ஒரு பெரிய குண்டு போட்டா சவுண்டு வரும் தெரியுங்களா? பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்தா ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சவுண்டுங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கதி கலங்கிடுச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என்னடா இது டம் வந்து டடடடன்னு ஒரு மாதிரி சரியும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதே, என்னடா இதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சா மழை பெய்யுது, இடி இடிக்குது டமா திமிர்னு. பயத்தில் எழுந்திருச்சு. நேரத்தில் பாத்ரூம் போய் வந்து பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நல்லா தூங்குதுங்க பிள்ளைங்கள தூக்கி இந்த சைடு ஒன்று போட்டுக்கிட்டு நான் நடுவில் படுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டு செத்தாலும் ஒன்றா செத்துருவோம். சரியா? தனித்தனியாக போய் பிள்ளைங்கள அப்போ போய் தடவ முடியாது சொல்லிட்டு செத்தாலும் ஒன்றா குழந்தைங்களோட ஒன்றா செத்துருன்னு சொல்லிட்டு அண்ணாண்ட ஒன்று போட்டுக்கிட்டு படுத்துட்டேங்க நைட்டு. அப்படியே படுக்கும்போது அந்த இடி இடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரே பயம்தான். என்னோட இது இந்த மாதிரி ஒரு இடி இடிக்குது, சீக்கிரம் நம்மளாம் போய் சேர போகிறோம் போல இருக்கு, உலகம் அழிய போகுது அப்படின்ட்டு நினச்சிட்டேங்க. ஏன்னா நாட்டில் கொஞ்சம் நெஞ்சம் அநியாயம் அக்குறும்பம் நடக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் அக்குறும்பம் நடக்குது. என்ன எவ்வளோ கேட்கக்கூடாத ஒரு நியூஸ்லாம் கேட்குறதா இருக்குது, பார்க்கக்கூடாத ஒரு நியூஸ்லாம் பார்க்குறதா இருக்குது. இது வரைக்கும் வாழ்நாளில் கேட்க முடியாத நியூஸுங்க, பார்க்காத ஒரு நியூஸுங்க. இப்போலாம் கேள்விப்பட்டா எல்லாமே பயமாக இருக்குது. அப்படியே என்னடா நடக்குது இந்த உலகத்தில்? இந்த உலகம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அழியிறதோட ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அழிஞ்சிட்டு திருப்பி ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது உலகம், ஒரு புது மனுஷங்க அப்படி வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போலாம் என்ன நடக்குதுன்னு தெரில. சுத்தமாக பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, சுத்தமாக கிடையாது பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு. எந்த நியூஸை பாரு, எந்த வீடியோஸை பாரு, பொண்ணுங்களை எங்கே பாலியல் வன்கொடுமை, வெட்டி போட்டானுங்க, அறுத்து போட்டானுங்க, இப்படி தான் வருது. எந்த நியூஸ் பார்த்தாலுமே கொஞ்சம் கூட பாதுகாப்புன்றதே இல்லை பொண்ணுங்களுக்கு. அப்படியேப்பட்ட உலகம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன சொல்லுங்க? ஃபோன் ஒரு இடத்த வச்சுக்கிறேன். அப்படியேப்பட்ட உலகம் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன கிடக்கு? அந்த அளவுக்கு நைட்டு நிஜமாவே நல்லா யோசிச்சேங்க. போச்சு, சோழி முடிய போகுது போல இருக்கு. எல்லாரும் சோழியும் நைட்டு தூங்கும்போது எவனோ ஒருத்தர் குண்டை போடுறான் போல, சோழியை முடிச்சு விட்டுருவான் போல இருக்கு. அப்படிலாம் நைட்டு நான் எனக்கு மைண்ட் செட்டுங்க. என்னடா வாழ்ந்து கூட என்ன பண்ண போகிறோம்? நிறைய கஷ்டம், எவ்வளோ பிரச்சனையா சமாளிக்கிறது. மனுஷனாக பிறந்து அதுக்கு போயே சேர்ந்துடலாம் போல. சோசியல் மீடியாவை திறந்தா அவனுங்க மனசுக்கு ரொம்ப இது கொடுத்துட்றானுங்க. யோசிக்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட், ஒரு நிம்மதியாக இல்லாத அளவுக்கு சோசியல் மீடியா திறந்தாலே இங்கே இது நடந்தது, இங்கே இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றானுங்க. அதை அப்படியே பார்த்து பார்த்து மைண்ட் செட் ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ அப்போ இப்படி நடக்குமோ, அப்போ அப்படி நடக்குமோன்னு நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடுது. அது இல்லாமல் சரி வேற எதையாவது பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு போனால்
திங்கிற சாப்பாட்டுலேருந்து ஸ்நாக்ஸ் தின்ற வரைக்கும் அதை தின்னக்கூடாது, இதை தின்னக்கூடாது, இதை தின்னா அது ஆகுது, அதை தின்னா இது ஆகுதுன்றானுங்க. இதில் இவ்வளோ கெமிக்கல் இருக்குது, அதில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது. பால் பாக்கெட்டில் பார்த்தா மனுஷன் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, வேண்டாம், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பால் பாக்கெட்டில் கூட அப்படி ஒரு இது இருக்குது, பாக்டீரியா இருக்குது, மனுஷன் கழிவில் இருக்கிற பாக்டீரியா அதில் இருக்குது அப்படின்றாங்க. அவசரத்துக்கு ஒரு தலைவலிக்கு டீ கூட குடிக்க முடியாது போல. அந்த மாதிரி வேறு வீடியோ போட்டுடுறானுங்களா, அதை வேறு பார்த்துறதா இருக்கா. அவசரத்துக்கு போய் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நம்ம டீ குடிப்போம், எப்பயாவது ஒரு முறை தான் டீ குடிப்போம். அந்த டீயை குடிக்கலான்னு போய் பார்த்தா பயம் வந்துடுது. அதில் இந்த மாதிரி சொல்லிட்டானுங்களா, அது குடிக்கவும் தோண மாட்டேங்குது அந்த டைமில். சரி சத்து மாவுக்கு இதுவாவது தொலைவி கொடுக்கலான்னு பார்த்தா அது விற்கிது பருப்பு ரேட்டுலாம் ஓவரா. அந்த பருப்புலாம் வாங்கி போட்டு அதை மிஷினில் எடுத்துமே நம்ம வறுத்து அதை எடுத்து போய் மிஷினில் கொடுத்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம செஞ்சு தொலைவி வாய்க்கு போகிறதுங்காட்டியும் அது வருஷ கணக்கில் ஆகி போயிடும். அதனால் பால் மாறிக்கிட்டு இதை பண்ணலாம் பார்த்தா இந்த மாதிரி போட்டுடுறானுங்க. எதடா நம்பி வாழ்க்கையில் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்தா ஃபோனை எடுத்து கொஞ்ச நேரம் நிம்மதியாக பார்க்கலான்னு பார்த்தா இதில் வேற இவ்வளோ பிரச்சனை. என்னதான் பண்ணுறதுனே தெரியலைங்க. அப்படி சரி ஃபோனில் ஒரு டைம் பாஸுக்கு ரீல்ஸ் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் தான் ரீல்ஸ் பண்ணால் எல்லாரும் அதே வேலையிலே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதே வேலையில் இருந்தால் சாப்பிட முடியாது, சரிங்களா? ஏன்னா வேலை வெட்டிக்கு போனால் தான் சாப்பிட முடியும், சோத்தில் கை வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது ரீல்ஸே கதின்னு இருக்க மாட்டாங்க யாரும். அதை எப்பயாவது ஒரு முறை சரி ரீல்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா இருக்கிற சுற்றி சரௌண்டிங்கில் நம்மளை சுற்றி ஏதாவது சொந்தக்காரங்க இருக்குது பார்த்தீங்களா, அது எதனா ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுறது. என்னென்னா இது என்ன ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு திரியுது, இது மாதிரி ஃபோனெல்லாம் அந்த மாதிரி போடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அதை சரி அதை கண்டு காணாமல் நம்ம போனோம்னா அது என்ன பண்ணுது, மறுபடியும் நம்மளை நோண்டுது. இது போய் வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அது வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அது ஏன் காதுக்கு வந்து அந்த மாதிரி வருது. இதுங்களுக்கு பொழப்பு இல்லை போல இருக்கு. நம்மளை பற்றி பேசுறது தான் அதுங்களுக்கு பொழப்பு. ஆனால் நம்ம பொழப்ப நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், யாரை பற்றி பேச மாட்டோம். ஒருத்தவங்க வேணாம் அப்படின்ட்டு இடைய வந்துட்டோம்னா அதோட நம்ம வேலையை தான் நம்ம பார்ப்போம். அதுங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்கும், சோஷியல் மீடியா ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்கும். நம்ம போகிற இடம்லாம் எதனா ஒரு பிரச்சனை வருது, யார் என்னன்னே தெரியாமல் அது ஒரு பிரச்சனை வரும் நம்மளுக்கு தேடி. நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு போவோம், நம்ம ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் போவோம், சரி நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம், நம்மளை மாதிரி இருக்காங்க கஷ்டப்படுறாங்க பார்த்தா அது நம்மக்கிட்ட வந்து இருந்து அது நம்மளை ஏமாற்றிட்டு போகுது. லேடிஸுக்கு லேடிஸ் தான் எதிரி, முதல் எதிரி, சரியா? ஜென்ஸுங்களை கூட ஒரு அளவுக்கு நம்பிடலாம், லேடிஸுங்களை நம்பக்கூடாது. ஒரு அளவுக்கு சொல்கிறேன், ஒரு சில பொண்ணுங்களை சொல்கிறேன், எல்லா பொண்ணுங்களையும் கிடையாது, ஒரு சில பொண்ணுங்க. பொம்பளைங்க தான் எதிரி. சரிங்க வரேன். அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு நான் பேசுறதையே பார்க்குறாரு, நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நான் இப்படி வந்துட்டேன். அங்கே போனால் என் பையன் டிவி பார்க்குறான், டிவி சவுண்டாக இருக்குது. ஒரு நிம்மதியாக பாருங்கள், ஒரு வீடியோ கூட போட முடியல. சரி இவங்க எதோ பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம போவோன்னு யாரும் போக மாட்டுறாங்க. அது நின்று உத்து கவனித்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏன் நான் அதே மாதிரி வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை அதிகங்க, வேலை டைட்டு, செம்ம டைட்டு வேலை எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கு வேலை போயிட்டு. ஏன்னா இதையே பார்த்துட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன், இதில் என்னைக்கு வந்து சேரும் வராதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம பொழப்ப ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி என்ன நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரு 2 நாளாக எனக்கு மைண்ட் செட் வந்துட்டு இல்லை. அழகாக காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக தலைவாரி பொட்டு வச்சுட்டு பூ வைக்கணும்னு ஒரு 2 நாள் ஆசை வந்துட்டு. இதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் பூ அந்த அளவுக்கு அதிகமாக வச்சுருக்க மாட்டேன், வீடியோஸ் எல்லாம் எனக்கு வைக்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரி கண்ணில் பாருங்கள், மை சுத்தம் மோஸ்ட்லி போடவே மாட்டேன், பவுட்ரு அடிக்க மாட்டேன், லிப்ஸ்டிக் அது இதுன்னு எதுவும் போட மாட்டேன். அது பிடிக்காது, ஏன்னா அது போட்டுட்டு ஏதாவது சாப்பிட்ணுன்னா பிடிக்காது, அதனால் அதை போட மாட்டேன்.
இன்றைக்கி என்ன பண்ணேன், லைட்டாக மை போட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு. அதை வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுவேன் கண்ணில். அதனால் என்ன பண்ணேன், இன்றைக்கி போட்டோம் பாருங்கள், திகு 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 திகுன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. எரிஞ்சு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அழுவ ஆரம்பிச்சிட்டோம் வச்சு விட்டு. ஏன்டா சும்மா இருக்காமல் இந்த மாதிரி வேலையை நம்மளே எதாவது சொல்லுவாங்களா, தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிறதுன்னு, அந்த மாதிரி எனக்கு நானே வந்துட்டு வச்சுக்கிட்டு நானே சூனியம் வச்சுக்கிட்டேன். பார்த்தா எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி தொடச்சிட்டாலும் கண்ணு ஃபுல்லாகிடும். நம்ம வேற இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ பட்டி டிங்கரிங் பார்த்துருக்குறோம், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் முகம். எல்லாரும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு போயிடுங்க, சரிங்களா? அவங்க எப்படி சொல்லுவாங்க, இவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. சொல்கிற வாய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், பேசுகிற வாய் பேசிக்கிட்டு தான் இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குற உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அப்பத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அது நல்லா இருந்தாலும் பேசும், நல்லா இல்லைனாலும் பேசும், வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி, சரியா? அதனால் நம்மளுக்கு என்ன தோணுதோ பண்ணிட்டு போங்க. பேசுகிறவங்க பேசட்டும், பேசாதவங்க போயிட்டே இருக்கட்டும். அப்படியேப்பட்ட ஆளுங்களாம் வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு. ஆனால் எதுலேயும் போய் மாட்டாமல், எதுலேயும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தப்பான வழிக்கு போகாமல், எந்த ஒரு இதுலேயும் போய் மாட்டாமல், பிரச்சனைகளையும் மாட்டாமல் உங்களை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சந்தோஷமாக இருந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்றதா, நல்லா மேக்கப் போடுறதா, இல்லை வந்துட்டு ஜாலியாக எங்கன்னா சுற்றுறதா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துருங்க. லைஃப்ன்றது வந்து இத்தினோண்டு தான். நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். நாளைக்கு நம்மளுக்கு நிலையே கிடையாது. அதனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறோமோ, இன்றைக்கி சந்தோஷத்தை, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்மளுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியா? பாய் 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 பாய். எனக்கு என்ன இதுக்கு மேலே பேசுறது தெரில. நான் என்ன பேசுறதுக்கு வந்தேன்னா, நைட்டு இடி இடிச்சதில்ல, அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஏன்னா அதுதான் எனக்கு செம்ம பயம் வந்துடுச்சு. போட்டான்டா எவ்வளோ குண்டை, நம்மளும் போய் சேர போகிறேன்டா, போச்சுடா அப்படின்னு நினச்சேன். நான் கடைச்செல்லாம் பார்த்தா உசுரோட தான் இருக்கிறோம். காலைல தூங்கியே இருந்தால் தானே நல்லா யாருக்குமே. காலைல தூங்கியதான் ஐயோ இப்படிலாம் இடி இடிச்சுதா, மழை பேஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை கூட அந்த அளவுக்கு பெய்யல. ரோடெலாம் பார்த்தா கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. இடி மட்டும் மின்னல் இடி சவுண்டு, எப்பா அல்லு கலங்கி கதி கலங்கிடுச்சு. இன்னும் குண்டு பட்டா எப்படி இருப்போம், அவ்வளோதான். குண்டு போடாமே போய் சேர்ந்துருவோம் போல, பக்கத்தில் எங்கன்னா போட்டா கூட. ஐயோ.